யாரு காட்டுல மழை பெய்யுதோ இல்லையோ, உங்க காட்டுல மட்டும் பேயுதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம யுஏஇய பாராட்டக்கூடிய நிலைமை வந்திருக்குது. என்னன்றத பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய ஸ்ரீதர் அவர்கள் இந்தியாவுடைய ஃபீல்டிங் கோச்சா இருந்தாரு பார்த்தீங்களா? 2021 வரைக்கும். அவருக்கு வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் அடிச்சிருக்குது. ஐயா வாங்க கூட்டிட்டு போறோம். டாடா பை பை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் ஜாகிர் கான் அவர்கள் அவர வந்துட்டு ஐபிஎல்ல வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இந்த 3 செய்திகள் அந்த வீடியோ பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. இந்த முதல் செய்திய 3வது தூக்கி குடுங்க. 3வது செய்திய முதல்ல கொண்டு வாங்க அப்படின்ற மாரி. முதல்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஜாகிர் கான் அவர்களுக்கு வந்துட்டு என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத. எஸ் ஜாகிர் கான் அவர்கள் வந்துட்டு எல்எஸ்ஜி அணியில வந்துட்டு மென்டாரா போறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மும்பை இந்தியன்ஸ்னால எப்பேர்ப்பட்ட ஆள் தெரியுமாடா அந்த காலத்துல இருந்துட்டு அப்படின்ற மாரி நம்மளுடைய ஜாகிர் கான் வந்துட்டு சூப்பர்பான ஒரு மென்டாராக அந்த பவுலிங் கோச் சொல்லி வெறித்தனம் பண்ணிட்டு இருந்தாப்ல. இப்ப எல்எஸ்ஜில அவருக்கு ஒரு புது ரோல் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கௌதம் கம்பீர் வந்துட்டு அங்கிருந்து கிளம்பி கேகேஆருக்கு போனாரு. அப்ப எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீம பலப்படுத்தணும்